வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு 2 ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் என்னன்னு சொல்லலாம், எண்ட் டு எண்ட் கனெக்ஷனும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஹியர் V is the total voltage, I is the current flowing through the circuit. ஸோ இங்கே சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து சேமாக இருக்கும், பட் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ R1 ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் என்னது, V1. R2க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் V2. புரியுதா? ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட்டு சேமாக இருக்கும், பட் வோல்டேஜ் ட்ராப் என்னாகும், டிஃபர் ஆகும். ஸோ இந்த சீரீஸ் கனெக்ஷனில் த டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டர்ஸ் இன் த சர்க்கியூட். ஸோ R1 ப்ளஸ் R2. இப்போ வோல்டேஜ் ட்ராப் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I இன்ட்டு R1. அதே போல் V2 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I இன்ட்டு R2. புரியுதா? ஸோ வோல்டேஜ் ட்ராப் V1 is equal to I into R1, V2 is equal to I into R2. ஸோ இதிலேருந்து ஈஸியாக நம்ம எந்த ஒரு வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல்னா, ஸோ V1 இப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் R1க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வோல்டேஜ் மல்டிப்ளைடு வித் that particular resistor. V1 னா R1 நால மல்டிப்ளை பண்ணணும், divided by R1 plus R2. ஸோ அதே மாதிரி V2 is equal to total voltage multiplied with this R2 resistor divided by R1 plus R2. ஸோ voltage division rule எங்கே வரும், சீரீஸ் கனெக்ஷனில் தான் வரும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சீரீஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். First problem, find the total equivalent resistance of the given circuit. So in the given circuit ல எத்தனை resistance இருக்கு, 3 resistance values இருக்கு. So R1, R2, R3, the values are 60 ohm, 50 ohm and 50 ohm. So total voltage is 10 volt. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, total equivalent resistance. So series connection பொறுத்த வரைக்கும் total equivalent resistance ஓட formula என்ன, the sum of all the resistor values. So here equivalent resistance is equal to R1 plus R2 plus R3. So simple எல்லா resistance values ஐயும் add பண்ண போகிறோம். 60 plus 50 plus 50 160 ohm. So இதுதான் total equivalent resistance value. Okay. So the next problem, find the value of unknown resistor in the given circuit. So it is very simple one. So இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 2 resistors கொடுத்துருக்காங்க, both are connected in series. இதில் ஒரு resistor value 30 ohm, அதோட voltage drop வந்து 144 volt. So next resistance value நம்மளுக்கு என்ன தெரியாது, கொடுக்கல, அதோட voltage drop என்ன கொடுத்துருக்காங்க, 96 volt. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த R2 வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ சொல்யூஷனில் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா R2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், கரண்ட் வேணும். பிகாஸ் R2 இஸ் ஈக்குவல் டு வாட், V2 பை I. கரெக்ட். I எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர். ஸோ V1 பை R1 இஸ் ஈக்குவல் டு I. தட் இஸ் 144 divided by 30 is equal to 4.8 ampere. கரெக்ட். கரண்ட் வந்து ஈக்குவலாக தான் ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ இப்போ கரண்ட் கிடச்சிருச்சா, அதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், R2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ V2 by I is equal to, V2 value is 96, it is given in the problem, divided by this current 4.8. Then the R2 resistor value is 20 ohm. So next problem, find the values in the given circuit. So in the given circuit la 3 ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 60 ஓம், 55 ஓம்
50 ohm. So அதே போல total current 10 ampere, total voltage 100 volt. So நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? V1, V2, V3. அதாவது voltage drop across this 60, voltage drop across this 55, voltage drop across this 50. So இங்க என்ன எடுக்கிறோம்னா 60 R1, 55 R2 and 50 R3. So இப்போ voltage drop கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Voltage division rule. So V1 கண்டுபிடிக்கணும்னா what is the formula voltage division rule? V1 is equal to the total voltage multiplied with that particular resistor divided by R equivalent. R equivalent na என்ன அர்த்தம்? Sum of all the resistance values. Okay. So first V1 find out பண்ண போறோம். V1 is equal to V into R1 by sum of all the resistance values. So substitute all the values here. V is 100 volt. R1 is 60 divided by sum of 60, 55 and 50. Then we can get V1 is equal to 6000 divided by 165. What is the answer? 36.36 volt. புரியுதா? இதே போல என்ன கண்டுபிடிக்கலாம்? V2 and V3. So V2 na என்ன? V multiplied with R2. V2 means we have to multiply this total voltage with R2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. voltage division rule பொறுத்த வரைக்கும் எந்த particular voltage drop கண்டுபிடிக்கிறோமோ அந்த particular resistorஆல total voltage multiply பண்ணணும். That is divided by the sum of all the resistance value. So இங்க V ஓட value 100, R2 ஓட value 55, sum of all resistor value is 165. Then V2 is equal to 33.33 volt. So similarly V3 is equal to V into R3 divided by sum of all the resistance values. Then we can get V3 is equal to 30.31 volt. So இந்த மூணு voltageஐயும் add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 100 volt. That is total voltage வந்துரும்.